Taste the Daily. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பயணிகள் விடிய அரசை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பௌர்ணமி தினம் என்பதால் திருவண்ணாமலைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகளும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டியவர்களும் போதிய அளவு பேருந்துகள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பல மணி நேரமாக காத்திருந்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்து முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு முழுவதும் பல மணி நேரமாக காத்திருந்த பயணிகள் குழந்தைகளுடன் பேருந்து நடைமேடையிலேயே கொசுக்கடியில் படுத்து உறங்கிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு வார இறுதி நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் பொதுமக்களுக்கு போதிய அளவிலான பேருந்துகளை இயக்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதை தவிர வேற எந்த பதிலும் கிடையாது. எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, எம்மா நேரம் வெயிட் பண்ண, மணி 1 இது வரல. இன்னும் அந்த பஸ்ஸால உட்காந்துருக்க முடியும்? நாங்க எல்லாம் தூங்குறதுல எல்லாம் கொண்டாந்து மடியில போட்டு எல்லாம் ஜனங்கள் உட்காந்து கிடக்குது. பாவமா இருக்குது. ஒரு பால் கூட வாங்க முடியல. ஓடி போய் பஸ் வருமா நிலையை எதிர்பார்த்து உட்காந்து இருக்குது. இங்க 9 மணில இருந்து வெயிட் பண்றோங்க. ஜெயங்கொண்டத்துக்கு வண்டியே இல்லைங்க. மணி 1 ஆகுதுங்க. பஸ் வருமா வராதா? நாங்களாம் ஊருக்கு போறதா இல்லையா? புள்ள பிள்ளைங்களை வச்சுட்டு படுத்து கிடக்குறோங்க. எங்களுக்கு பஸ் இருக்கா இல்லையா? திருவண்ணாமலைக்கு மலையனூருக்குலாம் பஸ் அனுப்புறீங்க, எங்களுக்குலாம் பஸ் கிடையாதா? ஏதோ இருந்தாலும் சொல்லணுமா இல்லையா? இன்ஃபார்ம் பண்ணு. பஸ் இல்லாம எப்படிங்க போறது? குழந்தைங்களா வச்சுட்டு இங்க இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு என்ன பஸ் வரணும், இல்லைன்னா ஒரு பஸ் கூட இங்க நகராது. பஸ் போக விட மாட்டோம். இங்கதான் இருப்போம் நாங்க. எங்களுக்கு முடிவு தெரியணும். இப்போ திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் அங்க இயக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸும் அங்க அனுப்பிச்சிட்டாங்க. அங்க இயக்கிறத பத்தி தப்பு கிடையாது. பட் ஆனா எங்களுக்கும் நாங்களும் போறதுக்கு எங்களுக்கும் பஸ் வேணும் இல்லையா? எல்லா இடத்துக்கும் பஸ் ஷேர் பண்ணி விடணும் இல்ல? எல்லாம் இருக்கிற பஸ் பூரா பௌர்ணமின்னு அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க 8 மணிக்கு வந்தா இப்ப மணி 12 மணி ஆக போகுது. நாங்க 8 மணி நேரமா 4 மணி நேரமா 5 மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். தொடர் விசேஷ நாட்கள் மற்றும் வார விடுமுறை என்பதால் சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் மற்றும் பரனூர் சுங்கச்சாவடி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வார விடுமுறை மற்றும் பௌர்ணமி தினத்தையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுத்தனர். குறிப்பாக பௌர்ணமி தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். இதனால் கிளாம்பாக்கம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊரப்பாக்கம் சிக்னல் முதல் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியிலும் கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில் பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான மக்கள் பயணம் மேற்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் வார விடுமுறை நாட்களில் பரனூர் சுங்கச்சாவடியில் கூடுதல் கவுண்டர்களை திறக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர்.